விஜய் திடீர் கைது, ப்ளூ கிராஸ் எடுத்த நடவடிக்கை, எதிர்பாராத திருப்பம். அதாவது ஏற்கனவே சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு விசாரணை அமைப்புகளின் வளையத்தில் சிக்கியிருக்கும் விஜய் தற்போது வனத்துறை வசம் சிக்கியிருக்கிறார். வேலூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய்க்கு மயில் தொகை மாலை அணிவிக்கப்பட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 மயில் தொகைகளை வைத்திருப்பது அனுமதிக்கப்பட்டாலும் அதை பயன்படுத்தி மாலைகள் தயாரிப்பது, விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. தமிழகத்தில் தற்போதைய சூழலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது. இதனையடுத்து தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசியல் வரலாற்றின் புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் கலந்து கொண்டு பேசினார். இதில் உரையாற்றிய விஜய், மக்களை நேசிக்கும் தலைமை இல்லாததால் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாந்துள்ளனர். ஏமாற்றத்தை முறியடிக்க வெகுஜன மக்கள் இயக்கமாக வந்ததுதான் தாவேகா. நான் சொன்ன ஜல்லிக்கட்டு காளை கதை புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரில் வந்து மக்களை சந்திப்பேன். என்னை அசிங்கமாக பேசினால் அது மக்களை பேசியது போன்றது. நானும் மக்களும் ஒன்று. விஜயும் மக்களும் இரத்தமும் சதையும் உடலும் உயிரும் மாதிரி. அதை பிரிக்கவே முடியாது. தற்போது நடைபெறும் தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் எதிராக நடக்கும் போர். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கும் போர் தான் இந்த தேர்தல். இதுக்கு நடுவில் என்டிஏ, டெல்லி என எதுவும் இல்லை. இது ஒரு அதிசய தேர்தல். இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இந்த விஜயை எதிர்பார்க்கிறார்கள். இந்த விஜய் ஊழலை எதிர்ப்பதால், மக்களோடு மக்களாக இருப்பதால் அவர்களுக்கு ஆதங்கம். அதனால் நம்மை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாடு இப்போது சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடி மாநிலமாக மாறியுள்ளது. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து என்னை எதிர்க்கின்றனர். அனைவருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். தாவேகா, திமுக இடையில் மட்டும்தான் தேர்தலில் போட்டி. சீரியஸாக போட்டி நடக்கும்போது காமெடிக்கு இங்கே இடமில்லை. கரூர் விஷயத்தில் என் மீது ஏன் பழியை போட்டீர்கள்? மனசாட்சி வேண்டாமா சிஎம் சார்? நாங்கள் எல்லோரும் உங்கள் நண்பர்கள் எனில் ஏன் எங்கள் கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க மறுக்கிறீர்கள்? என் மீது அவதூறு பரப்புவது மக்கள் மீது அவதூறு பரப்புவதற்கு சமம். விஜயும் மக்களும் வேறு வேறு அல்ல. இந்த விஜயும் மக்களும் இரத்தமும் சதையும் மாதிரி. எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள். இப்போ நான் சென்னைக்கு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும். தயவு செஞ்சு என் வண்டி பின்னாடியே சைடில் யாரும் பைக்கில் வராதிங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நமக்கு ஆதரவாக ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்காங்க. எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியாம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கள் வாக்குச்சாவடி விஜய் வாக்குச்சாவடின்னு அர்த்தம் என்றார். தொடர்ந்து உரையை முடித்த விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் வீரவாள், வெற்றி யானை, சின்னம், வேல் உள்ளிட்டவற்றை வழங்கினர். குறிப்பாக மயில் தொகை மாலை அணிவித்து விஜய்க்கு வீரவாள் பரிசளிக்கப்பட்டது. இதில்தான் விஜய்க்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விஜய்க்கு மயில் தொகை மாலை அணிவிக்கப்பட்டது சட்டப்படி குற்றம் என்கின்றனர் வனவிலங்கு ஆர்வலர்கள். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் மயில் தொகைகளை வைத்திருப்பது அனுமதிக்கப்படுகிறது. காரணம், மயில் தொகைகள் அவ்வப்போது உதிர்வது வழக்கம். மேலும் இயற்கையாக மரணமடையும் மயில்களின் தொகைகளை எடுத்து நாம் பயன்படுத்தலாம். ஆனால் அவற்றை வணிக ரீதியாக விற்பனை செய்வது மற்றும் அதனை பயன்படுத்தி மாலைகள் போன்ற பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும்.
மயில் தொகைகள் மூலம் திருஷ்டி நீக்குவது அல்லது கலாச்சார சமய நோக்கங்களுக்காக இயற்கையாக உதிர்ந்த மயில் தொகைகளை வைத்திருக்கலாம். அதிக அளவில் மயில் தொகை மாலைகள் விற்பனை செய்வது சட்ட விரோதமானது. பலர் இயற்கையாக உதிர்ந்த இறகுகள் என கூறி சட்ட விரோதமாக மயில்களை வேட்டையாடி பயன்படுத்தும் அபாயம் இருப்பதால் தான் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று விஜய்க்கு மயில் தொகை மாலை அணிவிக்கப்பட்டது சட்டப்படி குற்றம் எனவும் வனத்துறை விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் உள்ளது என்கின்றனர் வனவிலங்கு ஆர்வலர்கள். மேலும் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் வேலூரில் நேற்று நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். ஓரிடத்தில் மிகவும் எமோஷனலாக பேசிய விஜய் சில நொடிகள் பேசாமல் நின்றார். இந்த நிலையில் விஜய் எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் கண்கலங்க வேண்டும் என ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்கப்பட்டு பேசியதாக சமூக வலைத்தளங்களில் ஒரு புகைப்படம் பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விஜய் பேசியதற்கு பின்னர் வேண்டுமென்றே சிலர் அதனை AI மூலம் தயாரித்து சமூக வலைத்தளங்களை பரப்பி வருவதாக கூறுகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர். அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு உங்கள் விஜய் நான் வரேன் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வேலூரில் விஜய் தனது கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தினார். வழக்கமான கூட்டங்களை விட இந்த முறை பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தவர்களுக்கு பந்தல் மற்றும் நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதால் கூட்டம் ஒழுங்காக நடைபெற்றது. முன்பு கரூர், சேலம் பகுதிகளில் நடந்த குழப்பங்கள் போன்ற நிலை உருவாகாத வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் கூட்டம் முடிந்தது. இது அக்கட்சியினருக்கு நிம்மதியை அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டத்தில் பேசிய விஜய், தாவேக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரில் வந்து மக்களை சந்திப்பேன். என்னை அசிங்கமாக பேசினால் அது மக்களை பேசியது போன்றது. நானும் மக்களும் ஒன்று. விஜயும் மக்களும் இரத்தமும் சதையும் உடலும் உயிரும் மாதிரி. அதை பிரிக்கவே முடியாது. தற்போது நடைபெறும் தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் எதிராக நடக்கும் போர். மேலும் சில நொடிகள் பேச முடியாமல் நின்று பின்னர் மீண்டும் பேச்சை தொடர்ந்தார். மேடையில் ஏற்பட்ட அந்த உணர்ச்சி கலந்த பேச்சு கூட்டத்தில் இருந்த பலரையும் பாதித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் அங்கு இருந்த நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களும் அதனை உணர்ச்சி பெருக்கோடு தான் காணப்பட்டனர். இந்த நிகழ்வுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாக தொடங்கின. குறிப்பாக மேடையில் அவர் காட்டிய உணர்ச்சி இயல்பானதல்ல, முன்கூட்டியே திட்டமிட்ட நடிப்பு என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதற்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட் என A4 ஷீட்டின் புகைப்படம் இணையதளத்தில் பரவியது. இதில் குறிப்பிட்ட வரிகளை வலியுறுத்தி பேச வேண்டும், சிறிது நேரம் இடைவெளி விட வேண்டும், பின்னர் உணர்ச்சி வசப்பட்டு நிற்க வேண்டும் போன்ற வார்த்தைகள் இருந்ததாக சமூக வலைத்தளங்களில் புகைப்படம் பரவியது. திமுக மற்றும் விஜய் எதிர்ப்பாளர்கள் அந்த புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிர்ந்து விஜயை மிக கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அதே நேரத்தில் இது விஜய் பேச்சுக்கு பிறகு AI மூலம் உருவாக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் பேப்பர் எனவும் உண்மையில் விஜய் பேசியதை வைத்து அப்படியே சில ஆக்ஷன்கள் சேர்த்து போலியாக திமுகவினர் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர். இதனால் திமுகவினருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே சமூக வலைத்தளங்களில் கருத்து மோதல் வெடித்துள்ளது. இந்த நிலையில் வேலூர் வெட்டுவானம் சந்திப்பில் காவல்துறை அனுமதி பெறாமல் முதுகில் அலகு குத்தி கிரேனில் தொங்கியபடி விஜய்க்கு மாலை அணிவிக்க முயற்சி செய்த தாவேகா தொண்டரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 5 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு கிரேன் உரிமையாளரையும் கைது செய்த போலீஸ் கிரேனை பறிமுதல் செய்துள்ளனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.